எல்லாருக்கும் மாலை வணக்கம். முதல்ல வந்து நம்ம இந்த ஜூம் அப்படின்ற ஒரு இந்த ஐடி மூலியமா நம்ம நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பா உங்க எல்லாரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. நிறைய ஊர்கள்ல இருந்து அவங்களுடைய வேலையெல்லாம் தவிர்த்து இந்த 8 மணின்றது ஒரு வேலை. ஆனா இந்த மாதிரி 8 மணி கூட்டம் வந்து சரியா வரலனே. 9 மணினா கொஞ்சம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு அட்டன் பண்ண வசதியா இருக்கும்னீங்கன்னா கூட வருங்காலங்கள்ல நம்ம அது போல நம்மளுடைய நேரத்தை மாத்திக்கலாம். இப்போதைக்கு முதல் நோக்கம் இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பினுடைய முதல் நோக்கம், தலையாய நோக்கம், முதல் கூட்டம் நம்ம கப்பலூர்ல போட்டோம். மாபெரும் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. அந்த கூட்டத்தை வந்து இதுவரைக்கும் நம்மளுடைய யூடியூப் காவல்காரன் PM பாரத் மீடியா அப்படின்ற அந்த யூடியூப் சேனல்ல இது வரைக்கும் 2300 பேர் பார்த்துருக்காங்க. முந்தானேத்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவை கிட்டத்தட்ட 5000 பேர் பார்த்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துக்கிட்டு வரோம். சப்ஸ்கிரைபர்ஸும் வந்து கடுமையா அதிகபட்சமா நம்ம கடகடன்னு ஒரு நாளைக்கு 100 பேர் 50 பேர்னு அதிகமாயிட்டே போறாங்க. ஒரு நல்ல ஒரு திசையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்புக்கு வந்து நான் இங்க ஷேர் பண்றேன். இந்த போட்டோவை நீங்க எல்லாரும் ஒரு தடவை பாருங்க. உங்களுக்கு இந்த போட்டோ பழைய ஆட்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். போட்டோ தெரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியுதா? நம்ம முதல் வருஷம் கூட்டம் சார். இது 2000 இந்த மேல தேதி போட்டிருக்கேன் பாருங்க. ஆமா ஆமா 2012 கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுக்கு நம்ம அந்த இதை வந்து கூட்டம். இது நான் என்னுடைய பேப்பர்ல நம்ம போட்டதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த என்னுடைய இதுதான் இது. இன்னமும் நான் ஒரு சில படங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஆன்லைன்ல அந்த அப்பயே இந்த பத்திரிகை பேரு துப்பறியும் விசாரணை. இந்த ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுது சார். இதுல 1 லட்சம் இமெயில் ஐடிகள் வந்து வெப்சைட் கடமை பேரவை கலக்கல்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு நம்ம அந்த காலத்துல வந்து இது பத்திரிகையில அந்த புத்தகத்துல வந்த செய்தி. இது என்னுடைய படம் போட்டிருந்தாங்க. இது நம்ம அந்த டயத்திலேயே இது வந்து பாருங்க, கீழே மே 10 2010 நம்ம அவ்வளோ பெரிய சாதனையை நம்ம நிகழ்த்தியிருக்கோம். அடுத்த படம் பாருங்க. அடுத்த படம் வந்து இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு மீட்டிங்கினுடைய நோக்கமே இதுதான். இதை கொஞ்சம் எல்லாரும் கவனிச்சு பாருங்க. இது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அதாவது 7/1/2021 நான் மூவ் பண்றேன்ல, என்னுடைய மவுஸ் மூவ் பண்றது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுல வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து 2021 அரசாங்கம் கடைசியா எடுத்துச்சு. ஆனா வெளியிடல. ஜாதிவாரி கணக்கெடுப்பை வெளியிடல. இதை RTIல போட்டு நம்ம அண்ணன் ஒருத்தர் எனக்காக வாங்கி கொடுத்தாரு. அதன் பிரகாரம் இங்க பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு தவறுதலான தகவல் வந்து வருதுன்றத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தெலுங்கு வந்து 42,34,302 பேர் இருக்கிறதாகவும், உருது பேசக்கூடிய மக்கள் வந்து 12,64,537 மக்கள் இருக்கிறதாகவும், இந்த மாதிரி கன்னடர்கள், மலையாளிகள், சௌராஷ்டிரா, மராத்தி. இப்போ இந்த கணக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கோடி மக்கள் தொகையில 4 கோடி வாக்காளர்கள்ல பெண்கள் வந்து 2 கோடி வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம எங்கேயுமே ஒரு வடுகனா இருந்தாம்னாலோ, இல்ல ஒரு தொட்டிய நாயக்கரா நம்ம இருந்தாலோ, இல்ல வந்து வேற எந்த உட்பிரிவா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம தெலுங்குன்னு நம்ம சர்டிபிகேட்ல போடுறது இல்லை. ஆனா மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய இந்த மொழிவாரி மாநிலமா பிரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அங்க வாழ்ந்த நிறைய பேர் வந்து தெலுங்கர்கள்னு சர்டிபிகேட்ல போடுறாங்க. இப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த 4 கோடி மக்கள்ல 42 லட்சம் பேர் மட்டும்தான் நாம. இது வந்து அரசாங்கம் 2021 எடுத்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு. இதை வெளியிடல.
இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு 10% தான் 234 எம்எல்ஏனா அதுல 23 24 எம்எல்ஏ தான் உங்களுக்கு 10% தான் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு. இப்ப எப்படி 4 கோடி ஓட்டுல வந்து 40 லட்சம் ஓட்டு இருந்தா 10%. இந்த 10% தான் நம்ம நினைச்சு இந்த இது வந்து இதுதான் காட்டுது. நாம என்ன பண்றோம், முதல்ல நம்ம அமைப்பு சார்பா நமக்கு தெரியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு முறையா நடத்துங்க, பழையபடி திரும்ப நடத்துங்க. நாம வந்து எப்படி சொல்றோம்னா, நாங்க தெலுங்கர்கள்னு போட மாட்டாங்க நம்ம இதுல இருக்கிறவங்க. ஆனா வடுகன் எத்தனை பேரு, உட்பிரிவு நம்ம பேசக்கூடாது. ஆனா நான் இந்த ஒரு தகவலுக்காக சொல்றேன். கம்மவாரோ இல்ல கௌராவோ இல்ல பலிஜாவோ இல்ல வெலமாவோ வடுகன்னு போடக்கூடிய இவ்வளவு பிரிவுகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறவங்க எத்தனை லட்சம் பேர். அப்புறம் எம்பிசில டிஎன்சி பிரிவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய தொட்டிய நாயக்கர் பிரிவுகள் இருக்கிறவங்க எவ்வளவு லட்சம் பேர். ஒரு நெருக்கி வந்து அவ்வளோ ஒரு கோடியை நெருக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகையை இந்த மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு மூலியமா நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஓ அப்ப நம்ம வெறும் 42 லட்சம் பேர் தான் இருக்கோமா அப்படின்ற எண்ணத்தை உருவாக்குறதுக்காக இது வந்து பரப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ நாம வந்து நம்மளுடைய அமைப்பினுடைய நோக்கம் ஒரு குறுகிய ஒரு திருமங்கலம் இல்ல விருதுநகர் பாராளுமன்றம் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்ம அரசியல்ல ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அதெல்லாம் அடுத்த விஷயம். நம்மளுடைய நோக்கம் வந்து நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் முதல்ல தைரியம் வரணும். ரொம்ப 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 அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நாலேஜ், ஒரு மிகப்பெரிய இந்த சமுதாய அறிவுன்றத கொடுக்கறது தான் நம்மளுடைய முதல் தலையாய நோக்கம். பண்ணிடுவோம், சூப்பரா பண்ணுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நம்ம வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவோம். எல்லாருக்கும் விடிஞ்சா இஎம்ஐ கட்டணும், காசு ரெடி பண்ணணும், 1000 பண பொருளாதார ரீதியா நம்ம பசங்களை எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுவோம். எளிமையா பணம் சம்பாதிக்கணும், நல்லா சந்தோஷமா வீட்டுல
மனைவியோடய அப்பா அம்மா கூடயே சண்டை போடாம குடிப்பழக்கத்தை விடுபட்டு சமுதாயத்தை இங்க இந்த இந்த சமுதாயத்தை தூக்கி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு செத்து போயிட்டா சந்தோஷம். அவ்வளவுதான் நம்மளுடைய எண்ணம். அதை வந்து கிளியரா அதை செய்யறதுக்காக தான் நம்ம கடவுளே நம்மளை படைச்சிருக்காரு. அதுதான் நம்மளுடைய வேலை. எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்திருப்பாரு கடவுள். அந்த வேலை இதுதான் நம்ம வேலை.